நடந்ததை குறித்து நாம் நினைவில் கொண்டு வருவோம். அதே ஆண்டவர் எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் நீங்கள் கூடி வருவீர்களோ அந்த இடத்துல நான் உள்ளேன் என்று வாக்கு மொழிந்த அந்த ஆண்டவர் அவருடைய பிரசனத்தை உணர்ந்த வண்ணமாக நம்ம ஒப்பு கொடுப்போம். அன்பின் பிதாவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் நல்லவர் அப்பா, சர்வ வல்லவர். உம் இரக்கம் பெரிது ஆண்டவரே. காலைதோறும் உம்முடைய தயவு அது புதிதாக இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில்ப்பா ஒரு ஏக்கத்தோடு நாங்கள் வந்திருக்கிறதை நீங்கள் பாருங்கள் ஆண்டவரே. ஒரு தாகத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதை நீர் கவனியும் ஆண்டவராய் இயேசுவே. உம்மண்டை வந்தவர்கள் ஒருவரையாவது நீர் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி வேத வாசிப்பில் நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. அந்த நம்பிக்கையோடு நாங்கள் எல்லோரும் கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய தயவு உம்முடைய இரக்கம் எங்கள் மேல் இறங்கட்டும் ரட்சா. இந்த நேரத்தில் நீர் பேச நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் செபிக்கிறோம் அப்பா, என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நவம்பர் மாதத்தை கடந்து வந்து கொண்டு இருக்கிறோம் நாம். ஹல்லேலூயா. இந்த நவம்பர் மாதம் என்று சொன்னால் ஜெபிக்கிற மாதம், ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற ஒரு மாதமாக நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய பங்கில் தொடர்ந்து இந்த நவம்பர் மாதத்தில் ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கும் ஏற்பாடெல்லாம் பங்கு சாமியார்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு பங்குலையும் அப்படி தான் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்ம ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும். இன்னும் நாம் பாருங்க, தவிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கணும். கடவுளை அறியாத ஜனங்கள், திக்கு முக்கு ஆடிக்கொண்டு இருக்கிற அந்த ஜனங்கள், ஒரு வழியும் தெரியாத அந்த ஜனங்கள் ஹல்லேலூயா நிறைந்திருக்கிறத பார்க்கிறோம். ஏன்னா பாவம் பெருகி போயிடுச்சு பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நம்ம டிவியை திறக்கிறோம், நியூஸ் பார்க்கலான்னு தான் திறக்கிறோம். நியூஸ் எல்லாம் கேடுகட்ட நியூஸாக இருக்குது. ஹல்லேலூயா. ஃபுல் ஆஃப் சின்ஃபுல்னஸ். ஹல்லேலூயா. பாவத்தை தான் பெரிதாக அந்த இடத்துல ஒளிபரப்புகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம ஜெபம் ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. இன்றைய சுவிசேஷத்தில் நாம் கவனிக்கும் பொழுது பிரியமானவர்களே, லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரத்தில் இருந்து நம்ம தியானம் பண்ணுகிறோம். 26லிருந்து 37 வரையில் உள்ள வசனம் நம்ம தியானம் பண்ணுகிறோம் இன்னைக்கு சுவிசேஷத்தில். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் பாருங்க, ஒரு காரியத்தை ஸ்பஷ்டமாக எடுத்து சொல்லி நம் ஒவ்வொருத்தருக்கும் எச்சரிப்பை கொடுக்கறது அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அவர் சொல்லும் பொழுது நம்மளுடைய இருதயம் எல்லாம் அதிர்ந்து போகிறது. ஹல்லேலூயா. நோவா காலத்தில் நடந்தது போல இந்த காலகட்டத்திலையும் நடக்கும். மனுஷன் மனுபுத்திரன் வருகிற அந்த சமயத்தில் அது ஏற்படும். ஹல்லேலூயா. நம்ம பார்க்குறோம், போன இன்னும் கொஞ்ச நாள் முன்னாடி, கொஞ்சம் மாதங்கள் முன்னாடி வயநாட்டு சேதத்தை பார்த்து கண்ணீர் வடிச்சு. பிரைஸ் தி லார்ட். பாவம் ஜனங்க. ஹல்லேலூயா. சுற்றுலா போய்கொண்டு இருந்த அந்த ஜனங்க, வீடுகளிலே பிஸ்னஸ் பண்ணி கொண்டு இருந்த அந்த ஜனங்க, திடீர்னு ஒரு அதிர்ச்சி, அது நம்மளால் தாங்க முடியல. ஹல்லேலூயா. என்ன நடக்கும்னு சொல்ல முடியறதில்லை இந்த நாட்களிலே. ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கும் ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லி நம்மளை எச்சரிக்கையாக இருக்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம தொடர்ந்து அந்த லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது பிரியமானவர்களே, லூக்கா 17:32 அதிர்ச்சியான ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ரிமெம்பர் லார்ட்ஸ் ஒய்ஃப் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. அது ஒரு வரி தான், அது ஒரே ஒரு வசனம்தான் ஸ்பெஷலாக அந்த இடத்துல ஒதுக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு அந்த ஸ்டோரி தெரியும். பழைய ஏற்பாட்டில் அவள் பின்னாடி திரும்பி பார்த்தா அப்படின்னா
உலகம் அவங்க மனசுல இருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நேர காலம் வந்தது. ஹல்லேலூயா. இந்த ஆண்டவருடைய நேர கால கட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இந்த ஒரு ஜெப மாதம் முடிந்த பிற்பாடு வருகைக்காக நம்ம ரெடியாக ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. உபவாசித்து கூட நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். பிரைஸ் தி லார்ட். வருகையின் மாதம் வருது. ஹல்லேலூயா. நம்ம அலட்சியமாக விட முடியாது. ஹல்லேலூயா. விழிப்பாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தகைய விதத்தில் நாம் விழிப்பாய் இருப்போம்னு பார்த்தா, இந்த முதல் வாசகத்தில் நாம் இன்னைக்கு வாசிக்கப்படும் முதல் வாசகம், ஹல்லேலூயா, யோவான் எழுதின மடல், 2வது மடல். ஹல்லேலூயா. 2 John 4-9. ஹல்லேலூயா. என்ன ஸ்பஷ்டமாக எழுதப்பட்டிருக்கிறது என்றால், பிரைஸ் தி லார்ட், போதனையில் நிலைத்திருப்போரிடமே தந்தையும் மகனும் இருக்கிறார். இது 9வது வசனம். ஹல்லேலூயா. போதனையில் நிலைத்திருப்போரிடமே தந்தையும் மகனும் இருக்கிறார். அதாவது the doctrines, the truth. ஹல்லேலூயா. நாம் திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த உண்மைகளிலே நிலைத்து இருக்க அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. அலட்சியமாக விட்டுறக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அவங்க திருச்சபை நமக்கு கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் வழியாக கற்றுக் கொடுக்கிற சில காரியங்கள் இருக்கு. ஹல்லேலூயா. அதில் நம்ம நிலைத்திருக்கணும்னு சொல்லி எச்சரிக்கிறார் ஆண்டவர். ஆண்டவருடைய உண்மைகளிலே நம்ம நிலைத்திருக்கும் பொழுதுதான் தேவ பிரசன்னத்தை உணருவோம். ஹல்லேலூயா. அப்பா நம்மோடு கூட இருக்கிறத நம்ம உணர்வோம். மகனான இயேசு நம்மளை விட்டு கைவிடவில்லை என்பதை நம்ம உணர்வோம். ஹல்லேலூயா. இல்லையா? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. எவ்வளோ அழகாக ஆண்டவர் எச்சரிக்கிறார் பாருங்க. சில நேரங்களிலே நம்ம சோர்ந்து போயிடுறோம், நொந்து போயிடுறோம். எனக்கு யாரும் இல்லையே, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாரா என்ன? பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒன்று கவனிக்கணும். திருச்சபை கற்றுக் கொடுக்கிற அந்த பாடத்தில் நாம் நிலைத்திருக்கிறோமா, அதை கவனிக்கிறோமா, அதன்படி செயல்படுகிறோமா, இதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு முதல் வாசகம் நம்மளை எச்சரிக்கிறது. ஹல்லேலூயா. அது வாசிக்கப்படும் பொழுது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைய நாளிலே தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. இந்த நவம்பர் மாதம் 1 தேதி அன்று ஆல் செயின்ட்ஸ் டே விசேஷ விதமாக நான் தியானம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் இரவிலேயே குரல் கேட்டது எனக்கு. ஹல்லேலூயா. படுத்து எந்திரிக்கும் பொழுதே எனக்கு ஒரு குரல் கேட்குது. என்ன குரல் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது திருவிவிலியத்தில் எழுதி இருக்குது. அது யோவான் நற்செய்தி 11வது அதிகாரத்தில் 40வது வசனம். ஹல்லேலூயா. அது என்னன்னு நான் எழுதிட்டு வந்திருக்கிறேன். நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய். இஃப் யூ பிலீவ் you will see the glory of God. Hallelujah. நீ நம்பு. இது எப்போ சொல்றாரு உங்களுக்கு தெரியும்? 11வது அதிகாரம் யோவான் அப்படின்னு சொன்னாலே நமக்கு மைண்டில் வர்றது மரியா மார்த்தா அழுது கொண்டு இருப்பாங்க. அந்த அவருடைய சகோதரர் இறந்து போய் அடக்கம் ஆல்ரெடி பண்ணியாச்சு, 4 நாள் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. லாசரஸ். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அவர்களோடு கூட சேர்ந்து அழுகிறார், துன்பத்தில் பங்கெடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அழுகிறதுக்கு 2 காரணம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். துன்பத்தில் மட்டும் அவர் பங்கெடுக்கும்படியாக இல்லை, அவர் என்னை புரிந்து கொள்ள இன்னும் வரவில்லையே ஜனங்கள், நான் யார் என்பதை தெரிந்து கொள்ள இன்னும் எழும்பவில்லையே ஜனங்கள். ஹல்லேலூயா. அந்த வருத்தத்தில் அவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போதான் அவர் மார்த்தாவோட பேசும்போது கல்லை அகற்றுங்கள் என்று சொல்லும் பொழுது அவங்களுக்கு இன்னும் புரியலை. பிரைஸ் தி லார்ட். அது வீசிடுமே ஆண்டவரே,
நான் உனக்கு சொல்லவில்லையா? நீ நம்பினால் தேவ மகிமையை நீ காண்பாய் அல்லோ. ஹல்லேலூயா. இதுதான் இந்த மாசத்துக்கான வாக்குறுதி நமக்கே. ஹல்லேலூயா. இது 2-3 பேர் எனக்கு சொல்லிட்டாங்க நம்ம சபையில இருந்து. 2-3 பேர் இதுதான் என்னோட கூட பேசுனாங்க பிரதர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நம்ம நம்பும் பொழுது கைவிடப்பட மாட்டோம். நம்ம நம்பும் பொழுது நமக்கு ஒரு ஹோப் நிச்சயமா ஏற்படும். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையில தான் ஆன்மாக்களுக்காக நம்ம செபிக்க முடியும். அவங்க எழும்புறதுக்காக நம்ம செபிக்க முடியும். நாம தான் செபிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நல்ல வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் தெரிஞ்ச வாக்குறுதி. பிரைஸ் தி லார்ட். சில நேரத்தில் எல்லார் பாக்கெட்லேயும் அந்த வாக்குறுதியை வச்சுருப்பீங்க. எங்கள் பங்குசாமி போன பங்குசாமி அந்த நியூ இயருக்கு வாக்குறுதி சீட்டை கொடுப்பாரு. அல்லேலூயா. அப்போ அந்த வாக்குறுதி ஏசாயா 41:10 அதை பிரிண்ட் பண்ணி இதை எப்பொழுதுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும்னு கொடுத்தாரு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஏசாயா 41:10 சில பேருக்கு மனப்பாடமாக தெரியும் அல்லவோ? சொல்லுங்க. 5, நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அஞ்சாதே, do not fear. ஹல்லேலூயா. don't be afraid. praise the Lord. அநேக காரியத்தை குறித்து நம்ம பயப்படலாம், பரவாயில்லை. ஆனால் ஒரு காரியத்தை குறித்து நம்ம பயப்படக்கூடாது. நம்மளுடைய எஜமானனான ஆண்டவர் நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்திருக்கிறார். அந்த காரியத்தை அறிவிப்பது நம்மளுடைய கடமையாயிருக்கு. பிரியமானவர்களே, அறிவிப்பது நம்மளுடைய கடமையாயிருக்கு. ஹல்லேலூயா. இதை குறித்து நம்ம அஞ்ச வேண்டாம். ஹல்லேலூயா. நமக்கு உண்மையான அன்பு ஒருத்தர் மேலே இருக்குது அப்படின்னு சொன்னா நாம சொல்ல தயங்க மாட்டோம். என்ன, என் ஆண்டவர் எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. பூவுலகத்துக்காக மதிப்புக்குரிய அச்சன் மேத்யூ நைக்கம்பெரம்பல் ஃபாதர் நமக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்த ஒன்று. ஹல்லேலூயா. 1 John 2:2. ஹல்லேலூயா. 1 யோவான் 2:2. ஹல்லேலூயா. நம்மளுடைய குருவானர் அடிக்கடி இந்த வார்த்தையை எடுத்து பிரசங்கம் பண்ணுவார். ஹல்லேலூயா. 1 யோவான் 2:2 நமக்கு மனப்பாடமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் ரத்தம் is the propitiation for our sins. ஹல்லேலூயா. இரத்த கழுவாய், அவர் கழுவாயா இருக்கிறார். நமக்கு மட்டுமல்ல, அகில உலகத்தின் பாவத்தின் கழுவாய் நம் இறைவன் ஆண்டவர் இயேசுதான். இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. இதை அறிவிப்பது நம்மளுடைய கடமை. 1 பேதுரு 2:9 போட்டிருக்கு, நம்மளுடைய கடமை. ஹல்லேலூயா. அறிவிப்பது. அந்த புதிய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் புதிய இஸ்ரவேலாய் நாம எழும்பிக்கிறோம். நாம பிரகாசிக்கணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம செய்யும்போது நம்ம கவலையெல்லாம் போயிடும். பிரைஸ் தி லார்ட். நம்ம காரியங்கள் நிறைவேறும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். பயம் எதுக்கு வருதுன்னா, நம்ம அந்த புன்குறிப்பில் பார்க்குறோம். பயம் எதுக்கு வருது? விசுவாசம் செயல்படாமல் போனால் பயம் வந்துடுது. பிரைஸ் தி லார்ட். வாக் இன் ஃபெய்த் ஆண்டவர் எச்சரிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நாமெல்லாம் ஃபெய்த் பீப்பிள்.
கண்டதை அல்ல, காணாத பரலோகத்தை நம்புகிறவர்கள், காணாத காரியங்கள், ஆண்டவர் செய்து வருகிற அந்த காரியங்களை நம்புகிற மக்கள், எழும்பி பிரகாசிக்கிற மக்கள் நாம. ஹல்லேலூயா. புது படைப்பு அடைந்திருக்கிறோம். பேப்டிசத்தில், ஞானஸ்தானத்தில் புது படைப்படைந்திருக்கிறோம் நாம. ஹல்லேலூயா. பேப்டிசம் நம்புங்க. பிரைஸ் தி லார்ட். காட் ஃபாதர், காட் மதர் அதை சொல்லி கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. நீ ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறாய் மகனே, மகளே, நீ கடவுளுடையவன், நீ உம்முடைய தேவன் இருக்கிறார், நீ தெய்வத்தோடு இருக்கிறாய். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லாம் நம்ம சொல்லிக்கணும். இந்த ஆத்துமாக்குள்ளர போகணும். பிரைஸ் தி லார்ட். இல்லைன்னா ஆத்துமாவுக்கு ஒண்ணுமே புரியாது. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னும் நம்ம தொலைந்தவர்கள் அல்ல, கண்டுபிடிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. தொலைந்தவர்களா ஒரு காலத்துல இருந்தோம். பிரைஸ் தி லார்ட். ஒரு காலத்துல இப்படிதான் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுதோ பரிசுத்த ஆவியினால் கழுவப்பட்டிருக்கிறீர்கள், திரு இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6:11 நான் கொட்டேஷனை கொடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொன்றா கவனிப்போம் பிரியமானவர்களே. விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இது நம்மளுடைய விசுவாசம். பிரைஸ் தி லார்ட். அடிக்கடி அறிக்கை செய்யணும். ஹல்லேலூயா. குருவானவர் சொன்னார், ஃபோன் பண்ணி, இன்னைக்கு நீங்கள் தான் தேவ வசனத்தை கொடுக்கணும். நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஹல்லேலூயா. நீங்கள் இருந்தால் போருமே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிகாஸ் நான் என்னத்தை சொல்ல போகிறேன். பிரைஸ் தி லார்ட். நாம் கவலைகளை சொல்லுவோம், நமக்கு நடந்த தீமைகளை சொல்லுவோம். ஹல்லேலூயா. பல விஷயம் இருக்குது நம்மளை குறித்து சொல்ல. ஹல்லேலூயா. ஆனால் அதெல்லாம் பிரயோஜனப்படாது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இருக்கணும், ஆண்டவர் பேசணும், ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கேட்கணும், நாம புதுப்பிக்கப்படணும், நாம சாங்டிஃபை ஆகணும், நாம புது நிலை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. மகிழ்ச்சி நிலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது ஆண்டவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அப்போ எனக்குள்ள ஃபெய்த் ஒர்க் ஆகுது. ஹல்லேலூயா. நம்ம போவோம், ஆண்டவர் பேசுவார். பிரைஸ் தி லார்ட். நம்ம போவோம், ஆண்டவர் பேசுவார். ஹல்லேலூயா. நீங்கள்லாம் இங்கே நம்பிக்கையோடு உட்கார்ந்திருக்கிறீர், ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. நம்பிக்கை ஒர்க்ஸ். இது நம்மளுடைய பயத்தை எடுத்துரும் பிரியமானவர்களே. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. 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 நன்றி. பாருங்க.